உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். குளித்தலை அருகே ஐயர்மலை ரோப் காரில் பக்தர்கள் சிக்கி தவித்து வரும் அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது இந்த ரோப் கார் விபத்து எப்படி அந்தரத்தில் சிக்கியது? தற்பொழுது பக்தர்களின் நிலை என்ன? மீட்கும் படை அங்கு வந்ததா? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர்மலையில் புகழ்பெற்ற ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 1200 அடி உயரம் கொண்ட இந்த மலையில் 1017 படிக்கட்டுகள் உள்ள நிலையில், அதாவது பழனி மலையை விட கூடுதலான படிக்கட்டுகள் இருப்பதால் பல ஆண்டுகளாகவே பொதுமக்கள் பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு ரோப்கார் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ரோப்கார் வசதியினை மக்கள் பயன்பாட்டுக்காக காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இரண்டாவது நாள் இன்று பக்தர்கள் பயணிக்க ஏதுவாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இதில் ஒரு 3 பக்தர்கள் சிக்கிக் கொண்டதாக தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த பகுதிக்கு மீட்பு படையினர் சென்றுள்ளனர். தற்போது பக்தர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது அந்த பகுதியில் பக்தர்கள் சிக்கிக் கொண்டு தவித்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். குளித்தலை அருகே ஐயர்மலை ரோப் காரில் அந்தரத்தில் சிக்கி பக்தர்கள் தவித்து வருகின்றனர். தொடர்பாக மணிகண்டன் தற்பொழுது பல்வேறு தகவல்களை வழங்கி வருகிறார். தொடர்ந்து அவரிடம் கேள்வி கேட்போம். மணிகண்டன், தற்பொழுது எத்தனை பக்தர்கள் அந்த ரோப் காரில் சிக்கியிருக்கிறார்கள்? மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? அதாவது 40க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த ரோப்கார் வசதியில் இன்று பயணம் செய்ததாக கூறப்படும் நிலையில் சுமார் 20 பேர் தற்போது மேலே மலை உச்சியில் சிக்கிக்கொண்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கின்றனர். அதே நேரம் அந்த ரோப்காரில் அதாவது பழுது ஏற்பட்ட ரோப்காரில் ஒரு 3 பக்தர்கள் தற்போது சிக்கிக்கொண்டு அவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காற்று காலம் என்பதால் அந்த ரோப்காரில் பழுது ஏற்பட்டதாகவும் அந்த கம்பி வடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தொடர்ந்து அந்த பணியை சரி செய்யும் பணியில் தற்போது அந்த ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தீயணைப்பு படை வீரர்களும் மீட்பு படை வீரர்களும் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு பக்தர்களை பத்திரமாக அங்கிருந்து மீட்கும் பணியானதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.